பஞ்சாங்கம். ஏப்ரல் 2, 2026, 2/4/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:40 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். பௌர்ணமி திதி காலை 7:43 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தேவி தமனம் கரிநாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சூரியன். இன்று மதியம் 2:43 செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிநாதன் இன்னைக்கு மத்தியானம் 2:45 மேலே விரயஸ்தானத்துக்கு வந்து சனி சூரியனோடு சேர்றாரு. இதனால உங்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு காரணம் தேடிட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கவனமாக பேசணும். அதுவும் குறிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் பேசும்போதோ அரசு அதிகாரிகள் விஷயத்தில் பேசும்போதோ எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னையிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விரையாதிபதியும் 3ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெறத்துக்கு 10ஆம் தேதி வரைக்கும் பொறுமை இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய முன்கோபம் அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்தவங்ககிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்தும். அதுவும் இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணுறாரு. உங்கள் மனசு அலப்பாயும். நீங்கள் மனசில் தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டு சங்கடப்படுவீங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையிலேருந்து உங்களுக்கு யாருக்கிட்ட சண்டை போடலாம், யாருக்கிட்ட பகை உணர்வை ஏற்படுத்தலாம், யாரை வம்புக்கு இழுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இன்னைக்கு காலையிலேருந்தே அடுத்தவங்களை வம்புக்கு இழுக்கிறதுக்குனே முயற்சி பண்ணுவீங்க. 10ஆவதுக்கு அடுத்தவங்க கிட்ட கைகலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்தினரின் திட்டுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் குடும்ப தலைவியாக இருந்தால் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களை சங்கடப்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் அடுத்தவங்களுக்கு உங்களை உயர்த்தி பேசி ஏமாற்றி உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் வாங்கின கடனுக்கு திருப்பி அடைக்கணும்னு முடிவு பண்ணும்போது அது இரட்டிப்பாக திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இரட்டிப்பு செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளுக்காகவோ அல்லது அரசாங்கம் உங்கள் பேரில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஏதாவது வந்திருக்கு, இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் ரைட் ஏதாவது வந்ததுன்னா அது சம்பந்தமான வழக்குகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இன்னைக்கு மத்தியானம் 2:45 மேலே லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை சந்திரனின் பார்வையில், சந்திரன் தன்னுடைய பார்வையை கொடுத்து, இதனால் உங்களுக்கு வியாபார ரீதியாக சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரையாதிபதி அதாவது செவ்வாய் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருக்கு குருவுக்கு பார்வை கொடுக்குறாரு. நீங்கள் பேசுறது ஆக்ரோஷமாக இருக்கும். அடுத்தவங்களை நக்கல் பண்ணுறதோ கிண்டல் பண்ணி பேசுகிறதோ குத்தல் பேச்சு பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது.
உடன்பிறப்புகள் விஷயத்துல தந்தை மூலமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலும் நீங்க அதிகாரம் செலுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கஸ்டமர்ஸ் விஷயத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற, முன்கோபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உடன்பிறப்புகள் விஷயத்துல மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க நினைக்கிறது ஒன்று, அங்க நடக்கிறது ஒன்று. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல நினைச்சீங்கன்னா அதுக்கு எதிர்மறை பலன்கள் தான் உங்க வீட்டில் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற, குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தையால் அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கௌரவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்திலும் இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் உறவுகளிடமிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்துல மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி தசமஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை. காலை வேளையில் மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே 3 கிரக சேர்க்கை. அலுவலக ரீதியாக சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். அவசரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் வழியில் திடீர் பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, பதட்டப்படுவாங்க, பதட்டப்பட வைப்பாங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருந்தாலும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான செலவுகள் குறைந்து ஓரளவுக்கு பதட்டம் மட்டும் மிஞ்சுமே தவிர செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழி ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்திச்சுன்னா அது சம்பந்தமான மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சம்பந்தமாக வேலை பண்ணுறவங்க நெருப்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ உங்களுக்கு கைவந்த கலை. ஆனால் உங்களுடைய வேலைன்னு வந்துடுதுன்னா உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி மனசு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி சோம்பல் தன்மையின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி காரிய தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பதட்டமான சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் சேரப்போகிறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டு சூரியன் சனியோடு சேர்றாரு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது சுப செலவாக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வேண்டாத செலவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது வீட்டில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி குடும்பத்துக்குள்ள குறிப்பாக தந்தை வழி உறவுகளுடன் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இன்று மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவை சந்தோஷமாக பண்ணுவீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே திட்டு வாங்கும்போது தான் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது சனியோடு இணையிறதுனால உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நீங்கள் என்னதான் நல்லதாக பேசினாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ
உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்துவீங்க. இதுக்கு காரணமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இருப்பாங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசினீங்கன்னா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் பண வருமானம் ஏற்படும். ஆனால் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மனஸ்தாபம் உங்களுடைய சந்தோஷத்தை நிலைகுலைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே அஷ்டமஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறார். செவ்வாய், சனி, சூரியன் சேர்க்கை. அதனால் உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. உங்களை சங்கடப்படுத்துறதுக்குனே சில பேர் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். பண விவகாரங்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த காலத்தில் உறவுகளாக இருந்தவங்க அல்லது கடந்த காலத்தில் உங்களுடைய அசோசியேட்டாக இருந்தவங்க, உங்கள் கூட, அதாவது அக்வென்டைன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது காரிய தொடர்பு, ஏதாவது ரீசனுக்காக தொடர்பில் இருந்தவங்க, இவங்களால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி யார் விஷயத்திலும் அவசரப்பட்டு தலையிடாதீங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இருந்ததுன்னா ஆன் த ஸ்பாட் வெட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற, வார்த்தைகளால் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி அதிகமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதிகமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் இரட்டிப்பு செலவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி குடும்ப விஷயத்தை நீங்கள் வெளியாரிடம் பேசும் பொழுது அடுத்தவங்களுடைய கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபத்தில் சண்டை போட்டுட்டு வேலையை வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, ராசியில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய அந்த சந்தோஷத்தை தடை பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, 7ஆம் வீட்டதிபதியான குரு தசமஸ்தானத்தில் இருக்கார். வேலை விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உறவுகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது உறவுகள் விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசெலவில் இருந்த பயம் அல்லது குழப்பம் நிவர்த்தியாகும். அதே சமயம் செவ்வாய் இன்னைக்கு மத்தியானம் 2:45 மணிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி சூரியனோடு சேர்றாரு. இது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் அவமானப்படுவதற்கோ அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணி கோவப்படுத்துவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது.
இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்படின்னா ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா அடுத்தவங்க வண்டி ஓட்டுறவங்க, இந்த ஆட்டோக்காரங்க, டூ வீலர்காரங்க, இவங்கெல்லாம் ஒழுங்காக ஓட்டுறாங்களா இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரோட்டில் சிக்னலில் இருப்பீங்க, திடீர்னு எவனா ஒருத்தன் வந்து குடிச்சவன் வந்து உங்கள் வேலை விழுந்தான்னா அவன்கிட்ட அடிக்க போக உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் வேலை தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வை கூட இருக்கிறவங்களால் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சில பேர் இருப்பாங்க. அது உங்கள் உறவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நட்புகளாக இருக்கலாம். அவங்க விஷயத்தில் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கணவன் மனைவி உறவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பெற்றோரின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர்னா குறிப்பாக உங்கள் மாமனார் உங்களை வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறதுலாம் அவருக்கு கைவந்து கலையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் மனவேற்றுமை காரணமாக டெம்பரவரியாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலில் மே 11ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் நிறையா பெருசாக பிளான் பண்ணுவீங்க. அதாவது யூ ட்ரீம் பிக், பட் அது உங்களுக்கு செயலாக்கம் வருமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அதனால் உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் அதிகமான கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. அதனால் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும். உடல் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வியாதிகள் சம்பந்தமான மருத்துவ தீர்வுகள் அல்லது மருத்துவ ரெக்கவரிக்கு போகிறீங்க அப்படின்னா அல்லது மருத்துவ டெஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா திடீர்னு மறுபடியும் ஒரு செலவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளால் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு நேர விரயமும் பண விரயமும் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் ஏதாவது லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா அது உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவை பார்க்குறாரு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலையோ இல்லை வாங்கின கடனை பேச்சுவார்த்தையின் மூலமாக வாங்கிறதுக்கான முயற்சியிலையோ சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் எதிரிகளின் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு கடன் கொடுத்தவனே உங்களுக்கு எதிரி தான். அவன் தேவையில்லாமல் உங்களை வாயப்படுவாங்க. அதனால் கைகலப்பு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதனின் பார்வையில் இன்றைக்கி மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே ராசிநாதன் சனியோடு சேர்றாரு. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் உங்களுடைய முயற்சி கொஞ்சம் காட்டமாக இருக்கும். கொஞ்சம் சண்டை போட்டு வாங்குவீங்க. அந்த சண்டை போட்டு வாங்குறதுனால எந்த பாதிப்பும் வராது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். புதிய வியாபாரத்துக்கான அடித்தளம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இப்படி நடக்குதுன்னா இன்னொரு கெட்ட விஷயம் என்னென்னா கூட பிறந்தவங்க கிட்டேயும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பிறந்த பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா அவங்க எதை கேட்டாலும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி சண்டை போட்டிங்கன்னா பிரச்சனை பெருசாகும். அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சண்டை போட்டிங்கன்னா உங்கள் கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகினாலும் நல்ல வார்த்தைகளை பேசி அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய
சக பணியாளர்கள் விஷயத்திலும் கஸ்டமர்ஸ் விஷயத்திலும் செய்யாத குற்றச்சாட்டை சுமக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது செய்யாத தப்புக்கு புதி சுமக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை இன்னைக்கு உங்கள் பேரில் சுமத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் கூட பிறந்தவங்களாலேயே சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால பண வருமானம் மட்டும் இல்லை, லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி உயர்வு ஏற்படுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேலதிகாரிகள், கடந்த காலத்தில் மேலதிகாரியாக இருந்தவங்க, இல்லை இப்போ புதுசாக போயிருக்கிற இடத்துல மேலதிகாரியாக இருக்கிறவங்க உங்களை டீஸ் பண்ணுவாங்க. நான் உங்களை அப்படி பேச போகிறேன், இப்படி பேச போகிறேன்னு உங்களை அதிகமாக டீஸ் பண்ணி வேலை வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமை காப்பது அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே உங்கள் வயிறு சம்பந்தமான அல்லது நெஞ்சு சம்பந்தமான விஷயங்களில் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் போகிற இடம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் காமிக்கிறதுனால உங்கள் பேரில் இருந்த மதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற, வாக்குவாதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுவது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக மனக்கவலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கிறதுனால நீங்கள் வேண்டாத விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு சின்ன விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாதாரண ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிறத பெருசாக ட்ரீட் பண்ணுவீங்க. பெரிய விஷயமா இருக்கக்கூடிய ஹெல்த் விஷயத்தை சாதாரணமாக கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குழப்பம் ஏற்படும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் அல்லது வழக்குகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்த நபரே உங்களை பற்றி தப்பாக பேசும்போது நீங்கள் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கும். அல்லது உங்களுக்கு கடுமையான உழைப்பை தந்து கடுமையான வேலைகளை கொடுத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இதனால் உங்களுக்கு இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்டு நடந்தால் நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தந்தை வழி உறவுகள் விஷயத்திலோ உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆக்சுவலாக அஃபீஷியலாக இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் பர்சனல் விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மகர ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அந்த பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல குரு பார்வையில். இதனால் குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில், அது பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு விஷயங்கள் அல்லது உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அனாவசிய பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் இனம் புரியாத கவலை, பயம் ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா, 3ஆம் இடத்துல சனி, சூரியன். நீங்களே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நீங்களே சங்கடப்படுவீங்க. நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு சில விஷயத்தை பேசி சங்கடப்படுத்துவீங்க. அடுத்தவங்களை சங்கடப்படுத்தி நீங்களும் சங்கடப்படுவதற்கான மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் ஏற்படும். அது வீடு சம்பந்தமான செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு மனசில் கவலையை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுன்னா மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தந்தை விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துவீங்க. அதே சமயம் மதியம் 2:45 மணிக்கு மேலே செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது சனி சூரியனோடு இணையும் பொழுது உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். கவலைகள்
மறந்து பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. அதாவது பதட்டம் எப்படின்னா, அடுத்தவங்க பேரில் தப்பு சொல்லுவீங்க. அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறதுல இன்றைக்கி யாருக்கும் சளைச்சவங்க நீங்கள் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சளைச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் கூட பிறந்தவங்க விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எதை பேசினாலும் இன்றைக்கி பூகம்பத்தை வெடிக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டப்பட்டு செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. பதட்டத்தில் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொது வெளியில் இருக்கிறவங்க, பொது மேடையில் வேலை பண்ணுறவங்க, இல்லை பொதுமக்களை சந்தித்து பிஆர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமே தவிர வீக்னஸ் ஆகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எதிர்மறையாக செயல்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான முடிவுகளால் சங்கடம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமா, கஸ்டமர் விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. அந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக அந்த கவனிப்பை கொடுக்கல அப்படின்னா உடல் ரீதியான சங்கடங்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில், குழந்தைகள் விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோடு இன்றைக்கி வேண்டாத பேச்சுக்களை பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி அதிக முதலீடுகள் ஏற்படும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கடன் மட்டும் வாங்கலை, அடுத்தவங்களுடைய பணத்தையும் எடுத்து ரொட்டேஷன் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். ஆனால் ராசிக்குள்ளே செவ்வாய் வராரு இன்றைக்கி மத்தியானம் 2:45 மணிக்கு. இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆப்ரேஷன் சம்பந்தமாக நீங்கள் திடீர்னு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதி, கால் பகுதியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் சூழுகின்ற நாள். வீடு மனை சார்ந்த விஷயம், வாங்கின சொத்து விஷயத்திலோ இல்லை வாங்கின வண்டி வாகன விஷயத்திலோ கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. கொடுத்த கடனை சில பேர் திரும்பி கேட்கும்போது உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். இன்றைக்கி தரேன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் தர முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு எகத்தாளமாக இல்லை கிண்டல் கேலி பேசி அடுத்தவங்களை சங்கடப்படுத்துகிறீங்க. அதனால் எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் மனப்போராட்டம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவாங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சம்பந்தமாக இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ செலவுகள் இன்றைக்கி சங்கடத்தை ஏற்படுத்தும். 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செலவு இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே அந்த செலவெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உடன்பிறப்புகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய அம்மா வழி சொத்து, அப்பா வழி சொத்து, அது சம்பந்தமாக இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் சரி நட்புணர்வுடன் பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் உங்களை இரிட்டேட் பண்ணி அவங்களையே உங்களை எதிரியாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.